உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி ஆச்சி மசாலா வழங்கும் மணிச்செய்தி. மக்கள் வணக்கம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க்கையில் சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவருமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கும் காலகட்டத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை நாங்க சமாளிச்சிடும். ஆனா நோயின்னு வந்துட்டா உடல்ல அந்த வாழ்க்கையில நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு கவலைன்னு வந்துருது. அந்த மாதிரி நேரத்துலதான் நாங்க மருத்துவரை நாடுறோம். இந்த மருத்துவரை நாடும் போது அந்த மருந்து வருது நிச்சயமா எங்களுக்கு பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படுத்தாத அளவுக்கும் வாழ்க்கையில மீண்டும் அந்த நோய் அல்லது குறைபாடு வராமல் இருக்கணும்னு தான் எல்லாருமே நாங்க நினைக்கிறோம். அந்த விதத்துல எமது நிகழ்ச்சியில பல தீர்வுகளையும் ஆலோசனைகளும் மருத்துவர் மூலமாக நாங்க தந்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆயுர்வேதம் மருத்துவத்தை பத்தி தான். இதுல என்னென்ன மாதிரியான நோய்கள் இருக்கு, என்னென்ன மாதிரி நோய் குறைபாடுகளை நாங்க தீர்க்க முடியும், இதை பத்தி தான் பேச போறோம். இதை பத்தி பேசுவதற்காக ஸ்ரீ வர்மா மருத்துவமனையில இருந்து மருத்துவர் மற்றும் இந்த நிறுவனத்தின் நிறுவனரும் இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ வர்மா அவர்களை இன்று நேர்காணலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க இந்த ஆயுர்வேத துறையில இந்த அளவுக்கு பல ஆராய்ச்சிகளையும் நீங்க நிறையவே செஞ்சிருக்கீங்க. எல்லாராலையும் அறியப்பட்ட இந்த நீங்க ஆராய்ச்சி துறையில வர்றதுக்கும் மருந்துகள் தயாரிக்கிறதுக்கும் எப்படி நீங்க உங்களுடைய ஈடுபாட்டை செலுத்துனீங்க? நம்ம இப்போ தமிழ் மருத்துவம் அல்லது ஆயுர்வேத மருத்துவம் இதுல பார்க்கும்போது சிகிச்சை முறைன்னு சொல்றது வந்து ஒரு 4 பிரிவுகளை அடங்குறது. உற்றான், தீர்ப்பான், மருந்து, உலை செல்வானன், அப்பால் நாற்கூற்றே மருந்து. ஒரு சிகிச்சை முறைன்னு சொல்றது வந்து ஒரு நோயால பாதிக்கப்பட்டவங்க அந்த நோயிலிருந்து வெளிவரதுக்கு என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும், அதாவது மருத்துவ விழிப்புணர்வு. ஒரு நோயாளிக்கு அந்த நோய் எதனால வந்திருக்கிறது, அந்த நோயிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியணும். இன்னைக்கு நம்மளோட விஞ்ஞானத்தோட முன்னேற்றம் வந்து நிறைய விழிப்புணர்வு இருக்கிறது. அதே போல மிக சிறந்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க. நிறைய மருத்துவக் கல்லூரிகள், மிகப்பெரிய மருத்துவமனைகள் இருக்கிறது. நம்மள கேர் எடுத்துக்கிறதுக்கு நம்மளோட அட்டெண்டர் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கேர் எடுத்துக்கிறாங்க. இருந்தும் நோய்கள் முழுமையா குணம் ஆகல. நிறைய நோயால பாதிக்கப்பட்டவங்க தொடர்ந்து மருந்து சாப்பிட்டுட்டோம் அந்த நோயிலிருந்து முழுமையான குணம் கிடைக்காம கஷ்டப்படுறத நம்ம சொந்தக்காரங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே பாக்குறோம். சோ இதை நம்ம ஏன்னா ஆராய்ந்து பார்க்கும்போது அங்கே வந்து மருந்துன்னு சொல்ற விஷயம் வந்து ஒரு முக்கியமான இடம் பிடிக்கிறது. உற்றான், தீர்ப்பான், மருந்து, உழை செல்வான். இந்த மருந்தோட குணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் நோய உடம்புல இருந்து முழுமையா வெளியேற்ற குவாலிட்டிஸ் வந்து அந்த மெடிசனுக்கு இருக்கணும். ஆனால் இன்னைக்கு மருந்துகள் பார்க்கும்போது நம்மளோட அவசர உலகத்துல வந்து உடனடி நிவாரணம் கொடுக்கறதுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி மெடிசன்ஸ் இருக்கிறது. ஆனால் தீராத நாட்பட்ட நோய்கள்ல இந்த நோய்கள் எதனால வருதுனால் அவங்களோட முறையற்ற உணவு, நெறியற்ற வாழ்க்கை, விபத்து மற்றும் நோய் கிருமிகள், இந்த 4 விஷயத்தினால உடம்புக்கு உள்ளால ஒரு நச்சு உண்டாகிறது. இந்த நச்சுக்களை முழுமையா வெளியேற்றுறதுக்கு மருந்துகள் வேணும். இதுதான் ஆயுர்வேதத்தோட சாராம்சம். இந்த நோக்கத்துல நம்மளோட ஆராய்ச்சி பண்ணும்போது மிக சிறந்த மருந்துகளை தயாரிச்சு கொடுக்கும் போது எல்லா விதமான நோய்களும், அது அக்யூட் டிசீஸா இருக்கட்டும் இல்ல கிரானிக் டிசீஸா இருக்கட்டும், சிறப்பான மருந்துகள் கொடுக்கும்போது அந்த நோயை வந்து உடம்புல இருந்து முழுசா குணப்படுத்த முடியறது. இந்த ஆயுர்வேதத்தை நிறைய பேர் இப்ப நாங்க எல்லாருமே நம்புறாங்க. இந்த நிச்சயமா பக்க விளைவுகள் இல்லைன்ற எல்லாருக்குமே தெரியும். சரி, இதை நாங்க இப்ப எடுக்கும்போது உதாரணமா ஒரு மூட்டு வலின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மூட்டு வலி எனக்கு உடனடியா சரியா போகணும்னா அந்த நோய் வாய்ப்பட்டவர் ஒத்துழைக்கணும் இல்லையா? அப்ப அவருக்கு என்ன மாதிரி மனப்பக்குவத்தை நீங்க கொடுக்குறீங்க? இப்ப மூட்டு வலின்னு சொல்லும்போது மூட்டு வலி வருது, அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அந்த வலிக்கு ஒரு மாத்திரை போட்டு அந்த நேரத்துல வலி குறைஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஆயுர்வேத சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா இந்த மூட்டு வலி எதனால வருது, 2 மூட்டுகள் ஒன்னோட ஒண்ணு உராயாம இருக்கிறதுக்கு அந்த மூட்டுகள் இணையற இடத்துல கார்டிலேஜ்னு சொல்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த கார்டிலேஜுக்கு மற்ற எலும்புகள் போல இரத்த ஓட்டமோ அல்லது நரம்புகளோட இணைப்போ கிடையாது. இந்த கார்டிலேஜ் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு சைனோவியல் மெம்பரேன் சொல்லக்கூடிய ஜவ்வு இருக்கிறது. இந்த மெம்பரேன்ல செக்ரேட் ஆகக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிட், இதோட உயவுத்தன்மையினாலதான் வந்து அந்த கார்டிலேஜ் பெட்டரா இருக்கிறது. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய மித்திய ஆகாரம், அதாவது எண்ணெயில பொரிச்ச உணவுகள் அல்லது ஜீரணம் ஆகாத உணவு பதார்த்தங்கள் நம்ம உடம்புக்கு உள்ளால ஒரு உஷ்ணத்தை கிரியேட் பண்றது, ஒரு ட்ரைனஸ். இந்த ட்ரைனஸ் என்ன பண்றது அப்படின்னா அந்த 2 எலும்பு வந்து ஒராயமா இருக்கிறதுக்கு அந்த ஃப்ளூயிட் வந்து ட்ரை பண்ணிடுது. அந்த திரவம் காஞ்சி போகும்போது 2 எலும்பும் உராசும் போது வலி வருது. இந்த வலி வந்தோடனே நம்ம என்ன பண்றோம், பெயின் கில்லர் போடுறோம். அந்த பெயின் கில்லரோட ஆக்ஷன் என்ன அப்படின்னு பாக்குறதா இருந்துச்சுனால் அது மூட்டுலயோ அந்த
கார்டிலேஜ்லயே ஒர்க் பண்ணல. அந்த பெயின் கில்லர் நம்மளோட மூளையில எந்த இடத்துல வந்து வலின்னு சொல்லி உணர்த்துற நரம்பு அதை மறத்து போக வைக்கிறது. அப்ப அந்த நேரத்துக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கிறது. ஆனால் தொடர்ந்து மூட்டுகள் உறையும் போது மூட்டு முழுசா தேஞ்சு போயிடுறது. அப்புறம் அறுவை சிகிச்சையில தான் குணப்படுத்துற நிலை வருது. ஆனால் ஆயுர்வேத சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா, நம்ம இப்ப பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குடிவீங்கோ. அப்ப எதுக்கு அப்படின்னு பார்த்தால், நம்மளோட மூட்டுகள் இயக்கத்துல இருக்கும் போது அந்த உராய்வு தன்மை வராம இருக்கிறதுக்கு அங்க எண்ணெய் தேய்க்க சொல்றோம். சாஸ்திரத்துல பார்த்தோம்னா, அபியங்கம் ஆச்சரேத் நித்தியம் ஜராசிரமா வாதகா சிரகஸ்ரவண பாதேஷு தம் விசேஷேன சிலையேத். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால வாத பிரகோபத்தினால வரக்கூடிய மூட்டு தேய்மானம், எலும்பு தேய்மானம், கழுத்து எலும்பு தேய்மானம், இடுப்பு எலும்பு தேய்மானம் இது வராம தவிர்க்க முடியும். தினசரி எண்ணெய் தேய்க்கிறது, குளிக்கிறதுக்கு முன்னால நம்ம வந்து எல்லா மூட்டுகள்லயுமே வந்து மகாராஜா தைலம் அப்ளை பண்ண சொல்றோம். அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் குளிக்கிறதா இருந்துச்சுன்னா மூட்டு வலி வராம பிரிவென்ட் பண்ண முடியும். இல்ல இப்ப மூட்டு வலி வந்துடுச்சு, அதுக்கு பெயின் கில்லர் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்றோம், இல்ல பெயின் கில்லர் சாப்பிடும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறது. சோ வலி ஜாஸ்தியா இருந்தா என்ன பண்ணணும், ஓய்வு எடுத்துக்கோங்க. எத்தனை நாளுக்கு ஒரு நாள் நம்ம ஓய்வு எடுத்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு உள்ளுக்கு வந்து அந்த மூட்டு வலி எந்த நச்சுக்கள் மூட்டு வலியை உண்டு பண்றதோ அந்த நச்சுக்கள் முழுமையா வெளியேற்றதுக்கு மருந்து சாப்பிட்டோம்னால் அது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். அதை விட்டுட்டு அந்தந்த நேரத்துக்கு நம்ம வலி நிவாரணியை போட்டுட்டு திரும்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணோம்னால் நாளடைவுல பெயின் கில்லர் நம்ம உடம்புல வேலை செய்யாது. அந்த நேரத்துல அறுவை சிகிச்சை பண்ணிட்டு 2 மாசம் வீட்டுல ரெஸ்ட் எடுக்க வேண்டியது ஆயிடுது. அதனால ஆரம்ப கட்டத்திலேயே ஆயுர்வேத சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றினா மூட்டு வலி வராம தவிர்க்கலாம். மூட்டு வலி வந்ததுக்கு அப்புறமும் ஆயுர்வேத மருத்துவரோட ஆலோசனைப்படி ஆயுர்வேத மருந்துகள் எடுத்துட்டால் அறுவை சிகிச்சை தவிர்க்க முடியும். இதுல வந்து மிக முக்கியமா இப்ப எல்லாராலையும் சிறு வயதுல இருந்தே பாதிக்கப்பட்டது சர்க்கரை நோய். எங்க பார்த்தாலும் சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோயால உடம்புல இருக்க பல உறுப்புகள் வந்து இழப்பிலிருந்து போகுது. அதுக்கு என்ன காரணம்? அதுல ஆயுர்வேதத்துக்கு என்ன மாதிரியான உங்களுடைய மருத்துவமனையில சிகிச்சை கொடுக்குறீங்க? இப்ப சர்க்கரை நோய்னு சொல்லும் போது நாம விஞ்ஞானத்தோட முன்னேற்றம் என்ன சொல்றது அப்படின்னா, சர்க்கரை நோயை முழுமையா குணப்படுத்த முடியாது. ஆயுர்வேத மருத்துவம் நம்ம மருத்துவ கல்லூரியில படிச்சுட்டு தான் வர்றோம். இருந்தாலும் நம்மளுக்கு சாஸ்திரம் என்ன சொல்றது, ஒரு நோயாளிக்கு அவங்க நோயை குணப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கையை முதல்ல கொடுங்கோ. சர்க்கரை நோய் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு மருந்து கொடுக்கறோம், அவரை யோகா பண்ண சொல்றோம், அவரை வாக்கிங் பண்ண சொல்றோம். அவருக்கு உள்ள ஒரு கேள்வி வருது, என் நோயை குணப்படுத்த முடியாது, இதுக்கு மேல நான் எதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்? ஆனால் ஆயுர்வேத சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்த முடியும். அந்த நோய் எப்படி வருதுன்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சு, அந்த நோயை உண்டு பண்ற காரணியை அவாய்ட் பண்ணனா நோயை வந்து முழுமையா குணப்படுத்த முடியும். அப்ப சர்க்கரை நோய் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மித்திய ஆகாரம், மித்திய விகாரம், முறையற்ற உணவு பழக்கம், நெறியற்ற வாழ்க்கை முறை. இது உடம்புல மட்டும் வர பிரச்சனைன்னு கேட்டா இல்ல, உடம்பும் மனசும் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனை. இந்த சர்க்கரை வியாதிக்கு தொடர்ந்து விளக்கம் பார்க்கலாம். ஒரு நேயர் இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ரேகா, நான் சென்னையில இருந்து பேசுறேன். சரி, உங்களுடைய பிரச்சனைகளே சந்தேகங்களே ஐயா கிட்ட கேளுங்க. சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு கொஞ்சம் டாக்டர் கிட்ட ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எனக்கு இருக்கு, அதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருக்கா ஆயுர்வேதிக்ல ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு? ரேகா, நிச்சயமா ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஆயுர்வேதால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இந்த ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்றதே வந்து மூட்டு தேய்மானம். இதுல வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரொமாட்டிசம் இந்த மாதிரி ரெண்டா நம்ம பிரிக்கலாம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் சொல்றது எலும்புகள் பாதிப்புனால வர்றது. ரொமாட்டிசம் சொல்றது வந்து ரத்தத்துல ஆர்ஏ ஃபேக்டர் இருக்கிறதுனால அது மூட்டுகளோட இயக்கத்தை பாதிக்கிறது. இது ஆயுர்வேத சாஸ்திரத்துல பார்த்தா ரத்தஜ வியாதி. நம்ம இங்க வந்து வலிக்கு மருந்து கொடுக்கறது இல்ல, உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய ஆர்ஏ ஃபேக்டரை கியூர் பண்றதுக்கு மெடிசின்ஸ் கொடுக்கலாம், பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இது பண்றதா இருந்துச்சுன்னா நிச்சயமா ஆர்ஏ ஃபேக்டர்ல இருந்து ரிகவரி கொண்டு வர முடியும். ஹெல்ப்லைன் நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான மருத்துவ ஆலோசனை, உணவு பழக்க வழக்கம், மருந்துகள் பற்றி டாக்டர் சொல்லுவாங்க. அதை கேட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூமா. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. தொடர்ந்து நாங்க சர்க்கரை வியாதிக்கான பலன்களை பார்த்துடலாம், என்ன மாதிரி இருக்கு ஆயுர்வேதத்துல. அப்ப ஆயுர்வேத சாஸ்திரம் வந்து சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியும்னு சொல்றது. அப்போ டாக்டர் மருந்து கொடுக்கறாரு, நான் மருந்து சாப்பிடுற சர்க்கரை நோய் 100% கியூர் ஆயிடுமானா இல்ல. டாக்டர் கொடுக்கிற மருந்து, நீ பண்ணக்கூடிய உடற்பயிற்சி, உன்னோட உணவு பழக்க வழக்கம், உன்னோட வாழ்க்கை முறையில ஸ்ட்ரெஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ் இல்லாம லைஃப் அமைச்சுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியும். உனக்கு நேர நிர்வாகம் தெரியறதா இருந்துச்சுன்னா ஒரு நாள் வந்து எப்படி முழுமையா அமைச்சுக்கிறது. நமக்கு 24 மணி நேரம் இருக்கிறது.
8 மணி நேரம் தூங்குறதுக்கு போயிடுறது, 8 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் நம்ம வேலை பண்றோம், இன்னொரு 2 மணி நேரம் டிராவல் பண்றோம். அப்படி பார்த்தால் கூட ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் இருக்கிறது. இந்த 4 மணி நேரத்துல ஒரு 1 மணி நேரம் உடற்பயிற்சிக்கு செலவு பண்ண முடியுமா? உடற்பயிற்சி பண்றதா இருந்துச்சுனால் அந்த உடற்பயிற்சி சுவாசத்தோட சேர்த்து பண்ண சொல்றோம். அதுக்கு கூட மருந்துகள், நம்ம மெஹ்னில் குளுக்கோரைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்க மருந்துகள் சர்க்கரை நோயை உண்டு பண்ணக்கூடிய அடிப்படை காரணி. அது தோஷம் அப்படின்னு சொல்றோம் அல்லது டாக்ஸின்ஸ் சொல்றோம். இந்த மருந்துகள் என்ன பண்றதுன்னா சர்க்கரை நோயை உடம்புல உண்டு பண்ணக்கூடிய இந்த டாக்ஸிசிட்டியை எலிமினேட் பண்றது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம உடம்புக்குள்ளால ஹீலிங் கேப்பபிலிட்டி இருக்கிறது. இப்போ ஜுரம் வருது, மருந்து சாப்பிட்டாலும் சரியாகிறது, மருந்து சாப்பிடலனாலும் ஒரு 4 நாள்ல சரியாகிறது. நம்ம கையில ஒரு புண்ணாயிடுறது, அந்த புண்ணு குணாகிறதுக்கு சுத்தமா வச்சிருந்தாவே போதும், எந்த நோய் கிருமியும் வராம கிளீனா வச்சிருந்தாவே அது ஆறிடுறது. நமக்கு உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது, குணப்படுத்துற தன்மை இருக்கிறது. சோ ஒரு ஆயுர்வேதம் அல்லது சித்த மருத்துவர் நோயாளிக்கு முதல்ல நம்பிக்கை கொடுக்கிறாரு. நிச்சயமா குணப்படுத்திக்க முடியும். குணப்படுத்துறதுக்கு என்ன வழிமுறை ஃபாலோ பண்ணணும், உணவு பழக்க வழக்கத்துல என்ன மாற்றம் பண்ணணும், கூட என்ன மருந்துகள் எடுத்துக்கிறதா இருந்துச்சுன்னா நிச்சயமா சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியும். இந்த முழுமையான நிவாரணம் இல்லாமல் அந்த நேரத்துக்கு நம்ம ஒரு மருந்து போட்டுட்டு திரும்ப பிளட் டெஸ்ட் பண்ணி பாக்குறோம். அப்ப சுகர் கம்மியா இருக்கிறது. ஒரு 4 நாள் நீங்க மருந்து நிறுத்திட்டீங்க அப்படின்னா முதல்ல இருந்த லெவல விடக்கும் சுகர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது. காமனா திங்க் பண்ணி பார்க்கும்போது இந்த 4 நாளையில சுகர் இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? இல்ல. அப்ப உண்மை என்னன்னா நம்ம போடுற மருந்து சுகரோட அளவு வெளியே தெரியாம உள்ள சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிறது. இன்னைக்கு சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் இந்த ரெண்டும் முழுமையா நம்ம குணப்படுத்தல அப்படின்னால் நிச்சயமா நாளடைவுல சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிக இரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இதய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா உங்களுக்கு பிபி இருக்கிறதா இருந்தால் அது நோய் கிடையாது, இதயத்துல நோய் வர்றதுக்கு இது பூர்வருவம், இது ஒரு முன் அறிகுறி. இப்ப மழை வர்றதுக்கு முன்னால மேகம் கருக்கிறது ஒரு அடையாளம், மண்ணோட மனம் மாறுறது ஒரு அடையாளம், காற்றோட ஈரப்பதம் மாறுறது அது என்ன சொல்லுது? மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ பிபி வரதா இருந்துச்சுன்னா உனக்கு இதய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, இப்பவே நீ கவனமா பாத்துக்கோ. சர்க்கரை நோய் இருக்கிறதா, உன்னோட வாழ்க்கை முறையில நிச்சயமா மாற்றம் கொண்டு வரணும். கொண்டு வரல வெறும் மருந்து மட்டும் சாப்பிட்டு நான் குணப்படுத்திக்குவேன் அப்படின்னு நீ நினைக்கிறதா இருந்துச்சுன்னா நிச்சயமா உனக்கு சிறுநீரக நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நேரம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நாங்க திருச்சியில இருந்து பேசுறேங்க மேடம். நல்லதுமா, சந்தேகங்களை கேளுங்க. நாங்க திருச்சியில இருந்து பேசுறேங்க மேடம். சொல்லுங்கம்மா. எங்களுடைய 2 பையன்களும் ரொம்ப குடியா இருக்கிறாங்க. அந்த குடி ஆயுர்வேதத்தால நீக்கப்பட முடியுமா என்னன்னு கேட்கறாங்க. சரி, இது ஆல்கஹாலிசம்னு சொல்றோம். இந்த ஆல்கஹாலிசம் மதாத்திய சிகிச்சை. அதாவது ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அவரு குடியில இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாரு, அவரால முடியல. அப்படி கண்டிஷன்ல நிச்சயமா ஆயுர்வேத முறையில சிகிச்சை கொடுத்து பூர்ண குணம் கொண்டு வர முடியும். இல்ல நான் இன்னும் குடிக்கதான் செய்வேன், என்ன நிறுத்தி காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம உடம்புக்குள்ள ஆல்கஹால்னால என்ன பிரச்சனை வருது? நம்மளோட லிவர்ல ப்ராப்ளம் வருது. லிவர் ஃபேட்டி லிவர் ஆகுது, லிவர்ல சிரோசிஸ் வருது. சோ ஆல்கஹால் சாப்பிடும் போதே அவங்களுக்கு கான்சியஸ்னஸ் கம்மியா இருக்கிறது, வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்ல, அடிக்கடி கோபம் வருது, மூட் சேஞ்சஸ் இருக்கிறது. இப்படி இருக்கும் போதே நோயாளிக்குள்ள தெரியுது நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, இதுல இருந்து நிவாரணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட ஹெல்ப்லைன்ல கான்டாக்ட் பண்ணலாம். நிச்சயமா அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய ஆல்கஹாலிசத்தை நம்ம கம்மி பண்ணிக்க முடியும். அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய தியானம் மற்றும் யோக பயிற்சி முறைகளால மீண்டும் குடிக்கிறனும் எண்ணம் இல்லாமல் அதை தவிர்க்க முடியும். ஆல்கஹால் ஸ்மோக் இல்லாத அளவுக்கு ஒரு எக்ஸலண்டா ஒரு லைஃப் அமைச்சுக்கிற அளவுக்கு அவருக்கு நம்ம வழிகாட்ட முடியும். ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொண்டால் அதற்கான மருத்துவ ஆலோசனை வழிமுறைகளை நிச்சயமா சொல்றோம். நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. இப்ப நீங்க பயிற்சி முறைகள், தியானம், இந்த யோகா பயிற்சி முறைகள்னு சொன்னீங்க, இதெல்லாம் உங்களுடைய மருத்துவமனைக்கு அனுமதி பெற்று இருந்து பண்ணணுமா? எத்தனை நாள் பண்ணணும் அந்த முறையான பயிற்சி? இந்த முறையான பயிற்சின்னு சொல்றது மருத்துவ கல்லூரியில பிரிவென்டிவ் மெடிசன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. இப்போ என்ன பொறுத்த அளவுல பிரிவென்ஷன் சொல்றது டாக்டர்ஸுக்கு மட்டும் சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. நாம எல்லாருக்குமே
ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வேணும்னு நம்ம நினைக்கிறோம். நீங்க சொன்னது மாதிரி எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம தாங்கிக்கிறோம். ஆனால் உடம்புல முடியல, உடம்புல நோய் வருதுனால் நாம வந்து தாங்கிக்க முடியறது இல்ல. யாராவது ஒரு ஆள் நம்மளை குணப்படுத்த மாட்டாங்களா அப்படின்னு டாக்டர் பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிக சிறந்த மருத்துவமனைகள், மிக சிறந்த மருத்துவர்களுக்கு வந்து நிறைய பேர் அவங்களை போய் பார்க்கறதுனால அவங்களுக்கு ஒவ்வொரு நோயாளிக்கும் குறிப்பிட்ட அளவு நேரம் ஒதுக்குறது வந்து முடியாம போயிடுறது. அப்படி இருக்கும்போது ஸ்ரீவர்மா குருகுலம் என்ன சொல்றதுனால், ஆரோக்கியம் நமது பிறப்புரிமை, அனைவருக்கும் தேவை ஆரோக்கிய கல்வி. நாம நோயை குணப்படுத்துறதை பற்றி மருத்துவக் கல்லூரியில படிச்சுக்கலாம். ஆனால் அடிப்படையா ஆரோக்கியமா இருக்கிறது எப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு ஆளும் ஸ்கூல் டேஸ்ல நம்ம கத்துக்கணும். நிறைய மிஸ் பண்ணிருப்போம். ஆனால் குருகுலம் என்ன பண்றதுனால் இதுக்கான ஒரு அடிப்படை ஆரோக்கிய கல்வி நம்ம கொடுக்கிறோம். இதுல ஒரு 10 விஷயங்கள் பற்றி நம்ம சொல்றோம். ஒரு நோய் இல்லாத வாழ்க்கை முறை எப்படி அமைச்சுக்கிறது, அப்படி இல்லை நோயால பாதிக்கப்பட்டோனால் அந்த நோய் முழுமையா குணம் ஆகிறதுக்கு நோயாளி என்ன ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முறையான உணவு. பெரும்பாலான நோய்கள் எதுல வருதுனால் உணவு தப்பா போறதுனால. நம்ம தமிழ் மருத்துவம் குரல்ல பார்த்தா இருக்கிறது, மிகினும் குறையினும் நோய் செய்யும் வழி முதலா 3. இந்த வழி முதலா 3 அப்படின்னா என்னன்னு பார்த்தா, நம்ம சித்த மருத்துவர்கள் அல்லது ஆயுர்வேத மருத்துவர்கள் சொல்லுவாங்க வாதம், பித்தம், கஃபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம பொதுமக்களுக்கு புரியுற அளவுக்கு நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, வாதம்னு சொல்றது நம்ம சுவாசத்துல இருந்து கிடைக்கிற சக்தி ஓட்டம், பித்தம்னு சொல்றது நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து கிடைக்கிற சக்தி, கஃபம்னு சொல்றது நாம குடிக்கிற தண்ணில இருந்து கிடைக்கிற சக்தி. ஒரு மனுஷால் உயிர் வாழ்றதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தால், சுவாசம் தேவை, உணவு தேவை, நீர் தேவை. இந்த 3 விஷயம் இருந்தால் உயிர் வாழ்தல் இயல்பா இருக்கும். அப்போ திருவள்ளுவர் அதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு, இந்த 3ல ஏதாவது தப்பா போச்சுன்னா உனக்கு நோய் வரும். அப்போ உணவுல என்ன தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சாஸ்திரம் என்ன சொல்றதுனால், எண்ணெயில பொரிக்கிற விஷயத்த சாப்பிடாதீங்கோ. எதுவா இருந்தாலும் எண்ணெயில பொரிக்கிறது சாப்பிடாதீங்க. இப்ப நம்ம கேட்கலாம், ஐயோ ஆயுர்வேத மருத்துவத்துக்கு இது பத்தியமா அப்படின்னு கேட்டால், இல்ல, நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதா இருந்தால் உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. எதுவும் அளவோட இருந்தால் நல்லதுதான். ஆனால் நோய் பாதிப்பு இருக்கிறதா இருந்துச்சுனால் அந்த நோயில இருந்து குணம் அடைகிறது வரைக்கும் எண்ணெயில பொரிக்கிறத சாப்பிடாதீங்க. ஏன் சாப்பிடக்கூடாது? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல வந்து கார்போஹைட்ரேட் இருக்கிறது, புரோட்டீன் இருக்கிறது, ஃபேட் இருக்கிறது. ஒரு உணவு பதார்த்தத்தை நம்ம எண்ணெய்க்கு உள்ள போட்டு பொரிக்கும் போது இந்த கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் வந்து, கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீன் வந்து ஃபேட்டா கன்வெர்ட் ஆயிடுறது, கொழுப்பா கன்வெர்ட் ஆயிடுறது உள்ள போட்டு பொரிக்கும் போது. அந்த கொழுப்பை ஜீரணம் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு ஜீரணத்தோட சக்தி ஓட்டம் நோய்வாய்ப்படும் போது இருக்காது. ஏன் நோய்வாய்ப்படும் போது நம்மளோட ஜீரண சக்தி கம்மியா இருக்கிறது? நம்ம ஹெல்த்தியா இருக்கும்போது நிறைய வேலை பண்றோம், ஓடியாடி இது பண்றோம், மூவ் பண்றோம், நம்மளுக்குள்ள கூடிய அக்னி நல்லா இருக்கு, டைஜஷன் நல்லா இருக்கிறது. ஆனால் நோயா பாதிக்கப்படும் போது ஒரே இடத்துல இருக்கும்போது டைஜஷன் கம்மி ஆயிடுறது. அந்த டைம்ல எண்ணெயில பொரிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. அதே போல நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்க. ஐயோ, அப்ப ஆயுர்வேத சாஸ்திரம் இல்ல சித்த மருத்துவத்துக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா? அப்ப இது என்ன நான்வெஜ்ஜுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறதா? இல்ல, உணவு பதார்த்தம்னு சொல்றது வந்து மக்களோட வாழ்க்கை முறையை சார்ந்துதான் இருக்கிறது. சோ ஹெல்த்தியா இருக்கிறீங்க, நீங்க நான்வெஜ் சாப்பிடுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நோய்வாய்ப்படும் போது நீங்க நான்வெஜ் நிச்சயமா அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நான்வெஜ் என்ன பண்றது, நம்மளுக்கு உள்ளால ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸை கொண்டு வருது. இதே போல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், நான்வெஜ் வந்து ஜீரணம் ஆகாது. ஜீரணம் ஆகாம இருக்கும் போது நம்மளுக்கு உள்ளால தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு, கரியமில வாயு உற்பத்தி ஆகுது. அப்ப அதனால உணவு பழக்க வழக்கத்துல 2 விஷயம் வேண்டாம் சொல்றோம். எண்ணெயில பொரிச்சது வேண்டாம், நான்வெஜ் வேண்டாம். மிக முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு நேயர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேரு பூனாங்க, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சந்தேகங்களை கேளுங்கம்மா. எனக்கு வயசு 35 ஆச்சுங்க. நான் அதிக எடையா இருக்கிறேன். 105 கிலோ இருக்கிறேங்க. 105 கிலோ. சரி. ஆமாங்க. இந்த உடல் பருமன் ஒண்ணுதான், இந்த சுகர் பிரஷர் எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி. ஆனா இது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த எடை குறைப்பு எப்படி செய்யணும்னு டாக்டர் கிட்ட கேட்கணுங்க. புவனா, இந்த உடல் எடை குறைக்கிறதுன்னு சொல்றது வந்து ஆயுர்வேத மருத்துவத்துல நிச்சயமா பண்ண முடியும். உடனடியா மருந்தை கொடுத்து உடம்புல இருக்கக்கூடிய வெயிட்டை கம்மி பண்றதுன்னு சொல்றது வந்து, நம்ம மருந்து சாப்பிடுற நேரத்துல வெயிட் கம்மியாகும், திரும்ப மருந்தை நிறுத்தினதுக்கு அப்புறம் அந்த வெயிட் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஆயுர்வேதம் வந்து வாழ்க்கை முறையில மாற்றம் வேணும்னு சொல்றது. எப்படி உடம்போட வெயிட் ஜாஸ்தி ஆகிறது அப்படின்னா, நம்ம உணவுல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் ஜீரணமாயி அந்த கொழுப்புகள் என்ன பண்றது, ரத்தத்துல கலக்கிறது. ரத்தத்துல இருக்கக்கூடிய ஃபேட், அதாவது ட்ரைகிளிசரைட், கொலஸ்ட்ரால், அங்கிருந்து மசில்ஸ்க்கு போறது, மசில்ஸ்ல இருந்து சப்குட்டேனியஸ் லேயருக்கு போகுது,
தோல் வரைக்கும் தடிமனா இருக்கும். இந்த சப்குட்டேனியஸ் லேயர்ல வர ஃபேட் வந்து போனோட வெயிட் இன்க்ரீஸ் பண்றது, நர்வஸ் ஸ்டிஃப்னஸ் கொண்டு வருது. இந்த ஒவ்வொரு மண்டலங்கள்லயுமே வந்து கொழுப்பு படியும் போது நம்மளோட எண்டோக்ரைன் கிளான்ஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளோட இயக்கம் பாதிக்கப்படுறது. ஸோ ஆயுர்வேத மருத்துவத்துல வந்து ஒவ்வொரு லேயரா நம்ம கிளென்ஸ் பண்றோம். பொதுவா முதல்ல வந்து ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வெளியேற்றோம், அப்புறம் ரத்தத்துல இருக்கக்கூடிய ட்ரைகிளிசரைடு கொலஸ்ட்ராலை வெளியேற்றதுக்கு மருந்து கொடுக்குறோம், அப்புறம் ஃபேட் வந்து மசில்ஸ்ல இருக்கிறத எலிமினேட் பண்றதுக்கு பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் பண்றோம். இந்த சிகிச்சை முறைகள் பண்ணும்போது ஒரு 3 மாசம் தொடர்ந்து மருந்துகள் எடுத்துக்கிறது நல்லது. மருந்துகள் எடுத்துக்கிற நேரத்துல வந்து உணவு கட்டுப்பாடுல நம்ம முதல்ல சொன்னதுதான், டீப் ஃப்ரைட் ஃபுட் அவாய்ட் பண்ணணும், நான்வெஜ் வந்து நிச்சயமா அவாய்ட் பண்ணணும். நைட்டு டின்னர் வந்து தூங்குறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னால 7 மணிக்கெல்லாம் டின்னர் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தண்ணின்னு சொல்றது மகா ஔஷதம். இந்த உலகத்துல இருக்கிறதுல மிக சிறந்த மருந்து தண்ணி தான். வாட்டர் கரெக்டா டைமுக்கு குடிக்கிறதா இருந்துச்சுனால் நம்ம சாப்பிடுற சாப்பாடு வயர்ல டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கழிவுகள் வந்து குடலுக்கு வந்து எலிமினேட் ஆயிடுறது. இந்த தண்ணி குடிக்கிறத பத்தி நம்மளோட குருகுலம் வேதிக் யோகா கையில ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன். நம்மளோட ஹெல்ப்லைன் நம்பர்ல அவங்க தொடர்பு கொண்டாங்கனால் அந்த புக்கும் சிடி நிச்சயமா அனுப்பி கொடுக்கிறோம். இந்த 105 கிலோன்னு சொல்றது வந்து படிப்படியா ஒரு 3 மாசத்துக்குள்ள நார்மல் வெயிட்டுக்கு நிச்சயமா கொண்டு வர முடியும். நன்றிமா. உங்களின் நினைப்புக்கு தொடர்ந்து பல விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து கேட்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேரலை நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நமது நிகழ்ச்சியில் தற்பொழுது ஒரு சிறிய இடைவேளை. மருத்துவ நேரம் இடைவேளை தொடர்கிறது. மீண்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில ஸ்ரீ வர்மா குருகுலத்துல என்ன மாதிரி ஆயுர்வேதத்துக்கு பல நோய்களுக்கு எப்படி தீர்வு காண்றோம்ங்கிறத நம்ம பேசிட்டு இருக்கோம். ஐயா, நீங்க உங்களுடைய பயிற்சி முறைகள் பத்தி சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய குருகுலத்துல என்ன மாதிரி கொடுக்குறீங்க, அதுல உணவு எதெல்லாம் எடுத்துக்கணும், எதெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. வேற என்னெல்லாம் நீங்க சொல்றீங்க விதிவிலக்காக? முறையான உணவு, முறையான நீர் அப்படின்னு சொல்றோம். தண்ணின்னு சொல்றது மகா ஔஷதம். ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிக்க சொல்றோம். இது நிறைய பேர் சொல்றாங்க, ஆமா நான் நீர் சிகிச்சை காத்தால எழுந்த உடனே 1 லிட்டர் தண்ணி குடிச்சுக்கிறேன். அதுலயும் ஒரு கோட்பாடு இருக்கிறது. காத்தால எழுந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு உள்ளால 1 லிட்டர் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சீங்கன்னா போதும். எழுந்த உடனே 1 லிட்டர் தண்ணி ஒரேடியா குடிக்கலாமா அப்படின்னா இல்ல, உங்களோட வயரோட கொள்ளளவு அதிகமாகும், அப்புறம் பசி ஜாஸ்தி ஆகும். ஸோ எழுந்த உடனே எவ்வளவு தண்ணி குடிக்க முடியுதோ அவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்க. ஒரு 500-600 ml வந்து ரொம்ப ஈஸியா குடிக்க முடியும். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு அப்ஸ்ட்ரக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு கொஞ்சம் பிரீத்திங், மூச்சு பயிற்சி, எளிய மூச்சு பயிற்சிகள் வந்து குருகுலத்துல சொல்லிக் கொடுக்குறோம். அந்த டிவிடி அல்லது புக்கு வேணும்னால் நிச்சயமா அனுப்பி கொடுக்குறோம். அதுல இருக்கக்கூடிய மூச்சு பயிற்சிகள் கொஞ்சம் பண்ணோனால் திரும்ப தண்ணி தாகம், உள்ள கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம்னு தோணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிங்க. அந்த 1 மணி நேரத்துக்குள்ள 1 லிட்டர் தண்ணி குடிக்கும் போது அதுக்கு முந்தின நாள் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு முழுமையா ஜீரணமானது, ஆகாத கழிவுகள் நம்ம வயர்ல குடல்ல இருந்துச்சுனால் அது முழுமையா வெளியேறிடும். நம்ம எல்லாரும் தப்பான ஒரு இதுல இருக்கோம். காத்தால எழுந்தா சரி நான் டாய்லெட் போயிடுறேன், வயிறு சுத்தமா இருக்கிறது அப்படின்ட்டு. இல்ல, உடம்புக்கு தேவையான உடல் இயக்கம் இல்லைனால் உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் முழுமையா வெளியேறல. சாதாரணமா காத்தால எழுந்து டாய்லெட் போறோம் அப்படின்னா 40% ஆஃப் ஸ்டூல்ஸ் தான் வெளியே போகுது, மீதியுள்ள 60% வயத்துல தான் இருக்கிறது. ஆனால் இந்த 1 லிட்டர் தண்ணி குடிச்சு கொஞ்சம் மூச்சு பயிற்சி பண்ணும்போது வயிறு சுத்தமா கிளியர் ஆயிடுறது. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுக்கு கூட தண்ணி குடுக்கலாமா குடுக்க கூடாதா நிறைய டவுட்ஸ் இருக்கு. சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னா ஒரு 200 ml வாட்டர் நீங்க எடுத்துக்கலாம். அந்த 1 டம்ளர் தண்ணி வந்து சாப்பாடுக்கு முன்னாடி வேணா கொஞ்சம் குடிக்கலாம், சாப்பாட்டுக்கு கூட குடிக்கலாம், சாப்பாடுக்கு அப்புறம் குடிக்கலாம். இந்த 200 ml சாப்பாடு கூட குடிக்கிறதா இருந்துச்சுனால் அந்த சாப்பாடு ஒரு லூப்ரிகேஷன் ஆகிறது, ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். சாப்பிட்ட உடனே நிறைய தண்ணி குடிக்கலாமா? இல்ல, நம்ம சாப்பாடு ஜீரணமாய் அந்த சாப்பாட்டுல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து வயர் வந்து உட்கிரகிக்கணும். அப்ப அவ்வளவு நேரம் வந்து அந்த உணவுப் பொருள் வந்து வயர்ல இருக்கணும். அப்ப சாப்பிடும்போது இந்த 200 ml தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்ப தாகம் எடுக்கிறது பார்க்கலாம். தாகம் எடுக்கலனால் சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 500 ml வாட்டர், தாகம் இருக்கிறதோ இல்லையோ நம்ம வயரை தூய்மைப்படுத்துறதுக்காக 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம். இப்ப காத்தால நம்ம இப்போ பிரேக்ஃபாஸ்ட் 9 மணிக்கு சாப்பிடுறோம் அப்படின்னா 11 மணி வந்து தண்ணி குடிக்க வேண்டிய நேரம். தாகம் இருக்கு, தாகம் இல்ல, பிரச்சனை இல்லை. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வயர்ல இருந்து குடலுக்கு வரணும், அதுக்கு இந்த தண்ணி உதவி பண்றது. 11 மணிக்கு தண்ணி குடுக்கறதா இருந்துச்சுனால் 1 மணிக்கு நிச்சயமா பசிக்கும். அந்த டைம்ல மதிய சாப்பாடு எடுக்கிறோம். 3 மணிக்கு திரும்ப தண்ணி குடிக்கிறோம். 5 மணிக்கு ஏதாவது பச்சை காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கலாம். இந்த சமோசா சாப்பிடுறது, பஜ்ஜி சாப்பிடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு பச்சை காய்கறி, பழங்கள், வேக வச்ச நிலக்கடலை, கொண்டக்கடலை, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து
நம்ம நைட் சாப்பாடு வந்து 7 மணிக்கு சாப்பிட சொல்றோம். தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னால. சாப்பிட்ட உடனே போய் தூங்கினா என்ன ஆகும்? இந்த உணவு வந்து ஜீரணம் ஆகாது. ஜீரணம் ஆகலைனால் இந்த உடம்புல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனும் ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். சோ அதனால தூங்குறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னால நம்ம வந்து சாப்பாடு முடிச்சுக்கிறோம். சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் 7 மணிக்கு சாப்பிட்டு இருந்துச்சுன்னா 9 மணிக்கு திரும்ப ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிங்க. அப்படி பார்க்கும்போது காத்தால 1 லிட்டர் தண்ணி குடிச்சுடுறோம். சாப்பாடு கூட 3 வேளை 200 ml தண்ணி குடிக்கிறோம். அப்ப 600 ml ஆயிடுறது. சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம். அப்படி 3 வேளை குடிக்கும்போது 1.5 லிட்டர் தண்ணி. ஒரு நாளைக்கு ஈஸியா 3 லிட்டர் தண்ணி குடிக்க முடியும். எல்லாருமே குடிக்கலாமா? நிச்சயமா குடிக்கலாம். குழந்தைகள் வந்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு குடிக்கலாம். இவ்வளவு பிரஷர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை குழந்தைங்களுக்கு. இது எந்த இடத்துல விதிவிலக்கு அப்படின்னா, சிறுநீரக செயலிழப்பு கிட்னி ஃபெயிலியர் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் வந்து அவங்களோட யூரின் அவுட்புட் எவ்வளவு இருக்கிறதோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா தான் தண்ணி குடிக்க முடியும். இந்த பொது விதி வந்து இந்த 2 கண்டிஷன்லயும் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. அவங்களோட டாக்டர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு டாக்டர் சொல்றது மாதிரி இது பண்ணிக்கலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மக்கள் வணக்கம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சி தொடர்புல தான் இருக்கீங்க. உங்களுடைய பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? தொலைக்காட்சி பட்டியின் ஒளி நிலவை முழுமையா குறைச்சிடுங்க. ஹலோ மேடம், நாங்க திருநாள் மாவட்டம். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ஹலோ, நாங்க போலூர், திருநாள் மாவட்டத்துல போலூர்ல இருந்து பேசுறேங்க. நல்லது. உங்களுடைய சந்தேகங்களை மருத்துவரையிட்ட கேளுங்க. ஒரு 30 வயசு ஆகுதுங்க. சொல்லுங்க. சார்கிட்ட 35 வயசு ஆகுதுங்க. தொப்பை மட்டும் அதிகமா இருக்குது, அதுக்கு என்ன டைட் பண்ணலாம்? என்ன பிரச்சனை இருக்கிறது? தொப்பை அதிகமா இருக்கு. தொப்பை அதிகமா இருக்கிறது நாம இப்ப சொன்ன பிரச்சனை தான். தொப்பை அதிகமா இருக்கிறது சொல்றது வந்து அவரோட குடல்ல வந்து அதிகப்படியான கொழுப்பு இருக்கிறது. இந்த டாய்லெட் வந்து அவருக்கு கண்டிப்பா கான்ஸ்டிபேஷன் இருக்கும். இல்ல நான் இந்த டெய்லி டாய்லெட் போறேன்னு சொன்னால் கூட இறுகிய மலமும் கொழுப்பும் வந்து வயர்ல இருக்கும். இதுக்கு வந்து ஸ்ரீஸ்லிம் ஆயில்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்ரீவர்மா பயோநேச்சுரலோட ரிசர்ச்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்க மெடிசன். இது வந்து தொப்பையில அப்ளை பண்ணும்போது அந்த தொப்பையை சுத்தி வந்து நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கிறது. இந்த ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும்போது குடலுக்கு வந்து ஒரு பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட், அந்த குடலோட நகரும் தன்மை வந்து நன்னாகும். அப்படி இருக்கும்போது உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறது. இந்த மருந்துல இருக்கக்கூடிய ரூக்ஷத்தன்மை, ஒரு உஷ்ணமும் ரூக்ஷமும் இருக்கிறது. இந்த குவாலிட்டிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா குடலோட அந்த லேயர்ல இருக்கக்கூடிய ஃபேட் வந்து லிக்விஃபை பண்ணும். லிக்விஃபை பண்ணும்போது உள்ள இருந்தே வந்து அந்த குடலோட கனம் கம்மியாகும் போது வயிறு வந்து நார்மலுக்கு வரும். அதே நேரத்துல உள்ளுக்கு வந்து ஸ்ரீஸ்லிம் கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து உடம்புல எந்த இடத்துல கொழுப்பு அதிகமா இருந்தாலும் அந்த கொழுப்பை வந்து லிக்விஃபை பண்ணி கம்ப்ளீட்டா உடம்புல இருந்து எலிமினேட் பண்ணிடும். ஒரு 3 மாசம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது நிச்சயமா தொப்பை குறைக்க முடியும். நன்றி ஐயா. உங்களின் அழைப்புக்கு தொடர்ந்து நாங்க பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இதை ஒரு படக்காட்சி மூலமா பார்த்தா இன்னும் நேரலுக்கு பல விளக்கங்கள் புரியும். ஒரு படக்காட்சி பார்த்துலாம். எலும்பு தேய்மானம், மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து பகுதிகளில் வலி, இப்படி எந்த பிரச்சனை இருந்தனாலும் ஒரே தேர்வு ஸ்ரீ வர்மா பயோ நேச்சுரல்ஸ் வழங்கும் மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ் மட்டும்தான். மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ் நான் ரெகுலரா எடுத்துக்கிட்ட பிறகு என் வாழ்க்கையில ஒரு பெரிய மறுமலர்ச்சியே வந்துடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப நம்பகமான, எந்த பக்க விளைவும் இல்லாத பர்ஃபெக்டான ஆயுர்வேதிக் மெடிசின் மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ். ஆயுர்வேத முறையில ஸ்ரீ வர்மா பயோ நேச்சுரல்ஸ் தயாரிக்கிற மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ் நம்பகமானது மட்டும் இல்ல, நமக்கு தன்னம்பிக்கையும் தரக்கூடியது. மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ். நீங்க 40 வயசுக்கு மேற்பட்டவரா இருந்தா கண்டிப்பா உங்க வீட்ல இருக்க வேண்டியது மகாராஜா தைலம் மற்றும் மகாராஜா கேப்சூல்ஸ். எந்த ஒரு பக்க விளைவுகளுமே இல்லாத மருந்து வகைகள், கேப்சூல்ஸ் மற்றும் தைலம் வகைகளை ஸ்ரீ வர்மா பயோ நேச்சுரல்ஸ் நமக்கு உருவாக்கி தராங்க. மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ். எல்லா விதமான வலிகளுக்கும் ஒரே தீர்வு மகாராஜா கேப்சூல்ஸ் அண்ட் தைலம். இத பயன்படுத்தின எல்லாருமே இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் கண்டிப்பா இல்லவே இல்லன்னு உறுதியா சொல்றாங்க. நீங்களும் பயன்படுத்தினா அதே தான் சொல்லுவீங்க. மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ். வெற்றிக்கு ஒரே வழி மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ். மூட்டு வலி இல்லாத முழுமையான மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை ஒரே தேர்வு ஸ்ரீ வர்மா பயோ நேச்சுரல்ஸ் வழங்கும் மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ் மட்டும்தான். மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ். நீங்க 40 வயதை கடந்தவரா? அப்போ கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் மகாராஜா கேப்சூல்ஸ் மற்றும் தைலம்.
மகாராஜா தைலம் அண்ட் கேப்சூல்ஸ் இப்பொழுது அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கிறது. இந்த தைலம் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு கேள்வி தோணுது ஐயா. இப்போ 40 வயதுக்கு பிறகுன்னு சொன்னீங்க, 30 வயதுல இருக்கும்போது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி தோணும், ஐயோ எனக்கும் மூட்டு வலி வந்துருவோம் 40 வயதுன்னு. இப்போ முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் இதை நாங்க பாவிக்கலாமா? 30 வயதுக்குள்ள இருக்கு நிச்சயமா எடுத்துக்கலாம். ஏன்னா வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன இருந்துச்சுன்னா 40 வயசுக்கு அப்புறம் தான் மூட்டு வலி ஆரம்பமாகும். இன்னைக்குள்ள ஆராய்ச்சி முடிவு வந்து 40 வயசை தாண்டி இருந்துச்சுன்னா அதுல 70% பேருக்கு மூட்டு தேய்மானம் இருக்கிறது. ஆனால் மூட்டு தேய்மானம் 20 வயசுல ஆரம்பம் ஆயிடுறது. அப்போ சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னால், இந்த மூட்டு தேய்மானம் ஏன் வருது அப்படின்னா நம்ம வயர்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள் வந்து முழுமையா வெளியேறாம நம்மளோட மூட்டுகளுக்கு இடையே அந்த உயவுத்தன்மை கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து ட்ரை பண்ணுது. அப்ப இந்த மகாராஜா கேப்சூல்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்ப வந்து டீடாக்சிபிகேஷன் பண்றது. காத்தால 2 கேப்சூல், சாயங்காலம் 2 கேப்சூல் பண்ணும்போது இதோட ஆக்ஷன் வந்து உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் வெளியேற்றி உடம்புக்கு ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கறது, நேச்சுரல் கால்சியம் கொடுக்கறது. நம்ம எலும்புகள் ஏன் தேயறது? கால்சியம் இல்லாம தேயறது. அப்ப அதுக்கு கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி நம்ம சாப்பிடுற சாப்பாடுல கால்சியம் இருக்கிறது, காய்கறியில கால்சியம் இருக்கிறது. அந்த இயற்கையான கால்சியமே உடம்பு எடுத்துக்க முடியாம தான் அங்க தேய்மானம் வருது. அப்ப அடிஷனலா நம்ம ஆர்டிபிஷியலா கால்சியம் கொடுத்தா உடம்பு அதை அக்செப்ட் பண்ணுமானா நிச்சயமா பண்ணாது. ஆயுர்வேத சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஏன் உடம்பு கால்சியத்தை அக்செப்ட் பண்ணல? ஸ்டமக்ல இருக்கக்கூடிய டாக்ஸிசிட்டி. அப்ப நம்ம கொடுக்குற மெடிசின் வந்து அந்த டாக்ஸிசிட்டியை எலிமினேட் பண்ணணும். இதை சாஸ்திரத்துல சோதனை சிகிச்சை அப்படின்னு சொல்றோம், அதாவது டீடாக்சிபிகேஷன். சோ மகாராஜா கேப்சூல்ஸோட கேரக்டர் வந்து உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி அதுக்கப்புறம் இமயமலையில இருந்து கிடைக்கிற மூலிகைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் வந்து நேச்சுரல் கால்சியம். இதுல எந்த ஆர்டிபிஷியல் கால்சியமும் கிடையாது. இந்த நேச்சுரல் கால்சியம் வந்து எப்படி நம்ம விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் டைஜஷன் ஆகி பிளட்ல மிக்ஸ் ஆகி எப்படி போனுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆர்கன்ஸுக்கும் போறது அதே போல போறது. சோ பிரிவென்ஷனா எடுத்துக்கலாமா மகாராஜா கேப்சூல்ஸ்னா? நிச்சயமா எடுத்துக்கலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ சொல்லுங்க ஐயா, தொடர்புல தான் இருக்கீங்க. வணக்கம் மேடம். நான் காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் வட்டம் இறக்கை நாடு பேரூராட்சி எல்லையம்மன் கோயில் பகுதியிலிருந்து மா சங்கர் பேசுறேங்க மேடம். நல்லது ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. அதாவது மேடம், இந்த பிபி நோயை வந்து எப்படி மேடம் கண்ட்ரோல்லே வச்சுக்கிறது? இப்ப பிபி வந்தவங்க வந்து அதை வந்து டேப்லெட் எடுத்துக்காத எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுன்றது எங்களுக்கு தெரியணும் மேடம். சரி, இதுக்கான பதில் மருத்துவரையா சொல்லுவாங்க. இந்த பிபின்னு சொல்றது நம்ம சொல்லும்போது சொல்லி இருக்கிறோம். பிபின்னு சொல்றது இதே நோய் வர்றதுக்குள்ள முன் அறிகுறி. பிபி எதனால வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தால், முதல் வந்து உணவு பதார்த்தத்துல இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்கள் வந்து ரத்தத்துல கலக்கிறதுனால ரத்தத்துல வந்து கொழுப்பு அதிகமாகி அந்த கொழுப்பு இருக்கிறதுனால இதயம் வந்து அந்த ரத்த ஓட்டத்தை பம்ப் பண்ணிக்க முடியல, அதனால பிபி வருது. இது உடல் சார்ந்த பிளட் பிரஷர். இன்னொரு விதத்துல பிபி வரும். எப்படி வரும்னா மனம் சார்ந்த பிளட் பிரஷர். இது வந்து யாராவது ஒரு ஆள் நம்மள ரொம்ப திட்டுறாங்க, ஒர்க்ல வந்து பிரஷர் இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல வந்து பிபிக்கு சாப்பிடுற மருந்து எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படி பார்க்கும்போது, நம்ம அந்த நேரத்துக்கு மருந்து சாப்பிடும் போது பிபி வந்து கண்ட்ரோல்ல காமிக்கிறது. மருந்தை விட்டுட்டோம்னால் பிபி ஜாஸ்தி ஆகிறது. நம்ம மருந்து சாப்பிடும் போது அந்த பிபி கம்மியா இருக்கிறது கூட வெளியே பிபி மீட்டருக்கு பிபி தெரியல, ஆனால் இந்த அழுத்தம் வந்து உள்ள இருக்கிறது. இந்த பிரஷர் வந்து எங்க போறது? திரும்ப ஹார்ட்டுக்கு போகுது. ஆயுர்வேத மருத்துவத்துல என்ன பண்ண சொல்றோம் அப்படின்னா, உணவு பதார்த்தத்துல எண்ணெயில பொரிச்சதை அவாய்ட் பண்ணி ஈஸியா ஜீரணமாகறதை எடுத்துக்கோங்க. உடற்பயிற்சி ரெகுலரா பண்ணுங்க. நாம இதுல வந்து ரக்ஷக்னு சொல்லிட்டு ஒரு மருந்து ரிசர்ச்ல வந்து நம்ம டெரிவேட் பண்ணிருக்கோம். இந்த மருந்து சாப்பிடும்போது இந்த மருந்து என்ன பண்ணுது? இந்த பிபி உண்டு பண்ணக்கூடிய கொழுப்பு வந்து ரத்தத்துல இருந்து முழுமையா அது வெளியேற்றுறது. அதே நேரத்துல வந்து நம்மளுக்கு இப்போ ஆபீஸ்ல டென்ஷன் இருக்கிறது, ஒர்க் லோடு இருக்கிறது, அதனால பிபி வருது. அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்க முடியும்? நம்ம மருந்து சாப்பிட்டா நம்மளோட ஆபீசர் வந்து நம்மள சத்தம் போட மாட்டாரா அப்படின்னு கேட்டால், நம்மளோட ஆபீசர் சத்தம் போடும்போது ஏன் நம்மளுக்கு பிபி ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா, அந்த எமோஷன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு உள்ளால தேவையில்லாத ஒரு டாக்ஸிசிட்டி, ஒரு கெமிக்கல் செக்ரீஷன் வருது. சோ நம்ம இப்ப மெடிசன் சாப்பிடும் போது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி நன்னாகும் போது நாம உடம்பு வந்து அந்த செத்தத்தை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆயிக்கிறோம். இதுக்கு கூட வந்து யோக பயிற்சி பண்ண சொல்றோம். பிபிக்கு வந்து வெறும் மருந்து மட்டும் போதாது, நிச்சயமா சுவாச பயிற்சி பண்ணணும். தொடர்ந்து சுவாச பயிற்சி பண்ணி ரக்ஷக் கேப்சூல்ஸ் எடுக்கிறதா இருந்துச்சுனால் முழுமையா பிபியை குணப்படுத்த முடியும். நிச்சயமா தீர்வு கொண்டு வரலாம்.
நன்றியா உங்களின் அழைப்புக்கு. இதே போல் நீங்க முதல்ல மலம் சொல்லும் போது எனக்கு மூலம் ஞாபகம் வந்தது. மூலம் பிரச்சனை எதனால் வருது, அதுக்கு ஆயுர்வேதத்துல என்ன மாதிரியான தீர்வு கொடுத்துட்டு இருக்கீங்க? அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ பைல்ஸ், ஃபிஸ்டுலா, ஃபிஷர் இது மூணுமே வந்து மூலம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனை. இது வந்து தொடர்ந்த மலச்சிக்கல் இருக்கிறதா இருந்துச்சுனால் அவங்களுக்கு நிச்சயமா மூலநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ மலச்சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்றது வந்து நம்மளோட வாழ்வியல் கோட்பாடு பின்பற்றினாவே நிச்சயமா மலச்சிக்கல் இருக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்க காத்தால எழுந்த உடனே டெய்லி எனக்கு டாய்லெட் கிளியரா போயிடுறது. எப்போ டாய்லெட் மதியத்துக்கு மேல போகும், இல்ல எப்பவாவது ஒரு நாளில டாய்லெட் போயிடும். இல்ல சாஸ்திரம் சொல்றது தூங்கி எழுந்தால் 1 மணி நேரத்துக்கு உள்ளால டாய்லெட் போயிடணும். போனீங்கன்னா உங்களோட வயிறு சுத்தமா இருக்கிறது. அந்த மாதிரி இல்லை அப்படின்னால் நாம வந்து பிரிவென்ஷனுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னால் உங்களுக்கு இயல்பாவே மலம் வெளி போகல டைம் ஆகிறது அப்படின்னால் சுத்தி கேப்சூல்ஸ் டெய்லி காத்தால எழுந்த உடனே கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். அந்த தண்ணி குடிக்கிற டைம்ல வந்து ஒரு சுத்தி கேப்சூல் போட்டோனால் நிச்சயமா கிளியர் ஆயிடும். சிலர் கேட்கலாம் அப்படி நான் மருந்துக்கு பழகிடுவேனே, மருந்து சாப்பிட்டாதான் அப்புறம் டாய்லெட் போகுமா? இல்ல இப்ப கடினமா டாய்லெட் போறது கடினமா இருக்கிறதுனா இப்போதைக்கு நீங்க சுத்தி கேப்சூல்ஸ் எடுத்துட்டு நம்மளோட வேதிக் யோக பயிற்சி முறைகள் இருக்கிறது. ஒவ்வொரு இணைப்புகளுக்கும் சுவாசத்தை எப்படி கொண்டு போய் தசைகளுக்கு இயக்கம் கொடுக்கிறது. இது வந்து ஒரு 15 நாள் பண்ணும்போது நிச்சயமா டாய்லெட் கிளியர் ஆயிடும். இது வந்து மலச்சிக்கல் வராம இருக்கும். மலச்சிக்கல்னால வரக்கூடிய மூல நோய்கள் நம்ம தவிர்க்க முடியும். அறுவை சிகிச்சை இல்லாம இது பண்ணிக்க முடியும். இல்ல இப்ப ஆல்ரெடி எனக்கு பைல்ஸ் இருக்கிறது, என்ன பண்ணிக்கலாம், அறுவை சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நாம என்ன சொல்றோம்னா இந்த பைல்ஸ்ன்னு சொல்றது வந்து நம்ம மூலத்தில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் வந்து அந்த அழுத்தம் காரணமா அந்த சதைக்கோளம் வந்து வெளியே தெரிகிறது. இது உள்ளால வேர் விட்டு வெளியே ஒரு சதையோட அடைப்பு மட்டும்தான் இருக்கிறது. நம்ம அறுவை சிகிச்சையில என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியே தெரிகிற போர்ஷனை கட் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த வேர் உள்ள இருக்கும்போது என்ன ஆகுறது, நாளடைவுல திரும்பவும் மூலத்தோட பிரச்சனை வருது. அப்போ அறுவை சிகிச்சை பண்ணி முழுமையா குணம் கிடைக்கிறதானா இல்ல. ஆயுர்வேத சாஸ்திரத்துல வந்து உள்ள கொடுக்கிற மருந்துகள் வந்து அந்த வேர்ல இருந்து குணப்படுத்துது, அந்த வேரை கரிஞ்சு போக வைக்கிறது. அதே நேரத்துல சிறந்த மருத்துவ ஆலோசனை மூலமா நம்மளோட வாழ்க்கை முறையும் உணவு பழக்கத்தையும் மாத்திட்டோம்னால் இந்த பைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூலமுளை, ஃபிஸ்டுலான்னு சொல்லக்கூடிய மூல பவுந்திரம், ஃபிஷர்னு சொல்லக்கூடிய மூலப்புண், இந்த 3 விஷயமே வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆயுர்வேத சிகிச்சை முறையில முழுமையான குணம் கிடைக்கும். வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராத அளவுக்கு நம்ம வழிமுறைகளை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் மக்கள் வணக்கம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சி பேர் சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா, எங்க இருந்து இருக்கீங்க? கலாவதி அண்ணா நகர்ல இருந்து பேசுறேன். நல்லதுமா, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. எனக்கு வந்து எது சாப்பிட்டாலும் உடனே மலம் வரா மாதிரி ஒரு டெண்டன்சி இருக்கு. ஹலோ சொல்லுங்க. நான் டாக்டர் கிட்ட டெஸ்ட் பண்ணதுல அவர் வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. எவ்வளவு நாளா இருக்குமா இந்த பிரச்சனை உங்களுக்கு? இது வந்து ஒரு 7-8 வருஷமா இருக்கு டாக்டர் எனக்கு. ஓகே, நாங்க டயட் வந்து நீங்க வெஜிடேரியனா மிக்ஸ்ட் டயட்டாமா? நான் எனக்கு வந்து என்ன மாதிரி உணவு பழக்கத்தை நான் இனிமே பழக்கப்படுத்திக்கணும் நீங்க எனக்கு சொல்ல முடியுமா? நிச்சயமாமா, நம்மளோட ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்க கூப்பிட்டு வேதிக் யோகா கையேடு கேட்டாங்கன்னா அந்த புக் உங்களுக்கு அனுப்பி கொடுப்பாங்க. அதுல உணவு பதார்த்தம் எப்படி நம்ம அமைச்சுக்கணும், எப்படி வாட்டர் இன்டேக் எடுத்துக்கணும், என்னென்ன பயிற்சிகள் பண்ணணும்னு இருக்கிறது. இந்த IBS அல்லது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம ஸ்டமக்குக்கு உள்ளால இருக்கக்கூடிய ஒரு இரிட்டபிலிட்டி. நம்ம சாப்பிடுற சாப்பாடை வந்து நம்மளோட குடல் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. நீங்க எது சாப்பிட்டாலும் குடல் வந்து அதை எடுத்துக்காம உடனே வந்து வெளியே தள்ளுறது. அப்போ என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் என்னோட அட்வைஸ் என்னன்னா அப்படி ஒவ்வொன்னா செலக்ட் பண்ணி நம்ம அவாய்ட் பண்ணோம்னால் அந்த உணவுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். ஆயுர்வேத சாஸ்திரத்துல இதுக்குள்ள சிகிச்சை முறை எப்படின்னா நம்மளோட வயிறு மற்றும் குடல் வந்து நம்ம சாப்பிடுற உணவை ஒத்துக்கிற அளவுக்கு அதுக்கு எலாஸ்டிசிட்டியும் அக்செப்டபிலிட்டி எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம்னால் அமர்த்தல்ஸ்னு சொல்லக்கூடிய மருந்து, அமிர்தம்னு சொன்னா நமக்கு தெரியும் நெக்டார். சோ ஆயுர்வேத சாஸ்திரத்துல வந்து நம்மளோட வயிறு தூய்மையா இருந்துச்சுனால் மீது உள்ள எல்லா உடலுமே தூய்மையா இருக்கும். என்ஜான் உடம்புக்கு வயிறே பிரதானம். நம்ம சாப்பிடுறத பொறுத்துதான். வயிறுல பிரச்சனை இருந்துச்சுன்னா மருந்து சாப்பிட்டா கூட அந்த மருந்து அக்செப்ட் பண்ணிக்காது. அதனால ஸ்ரீவர்மா பயோநேச்சுரல்ஸோட அமிர்தல்ஸ்னு சொல்லக்கூடியது வந்து மூலிகைகளோட கலவை. இது என்ன பண்ணுதுன்னா உள்ள உண்டாகக்கூடிய ஆசிட் செக்ரீஷனும் அந்த இரிட்டபிலிட்டியும் எலிமினேட் பண்றது. ஒரு 3 மாசம் தொடர்ந்து சாப்பிடுறதா இருந்துச்சுன்னா நிச்சயமா IBS வந்து நம்ம கியூர் பண்ணிக்க முடியும். நன்றிமா, உங்களின் அழைப்புக்கு தொடர்ந்து பல விஷயம் பேசலாமே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேர்களை நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நமது நிகழ்ச்சியில் தற்பொழுது ஒரு சிறிய இடைவேளை. மருத்துவ நேரம் இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
நம்ம பேசிட்டு இருக்கும் இந்த நேரத்துல எனக்கு புற்றுநோய் ஞாபகம் வந்தது. இந்த புற்றுநோயை எப்படி நாங்க வராம தடுக்கிறது? நிறைய பேருக்கு வந்த பிறகு அதை பார்த்தோன்னே இது எங்களுக்கு வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்கும். அதை எப்படி நாங்க வராம தடுக்கிறது? இந்த புற்றுநோய்னு சொல்றது வந்து நம்மளோட அறியாமையினாலையும் நம்ம உடம்பு மேல நம்ம அக்கறை எடுத்துக்காதனாலையும் சாதாரணமா ஆரம்பமாகிற நோய் முழுமையான குணம் கிடைக்காம ஒவ்வொரு லேயர் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல இருந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம், அப்புறம் ஸ்கின், அப்புறம் மசில்ஸ், அப்புறம் போன், அப்புறம் நர்வ்ஸ், இதெல்லாம் தாண்டி எண்டோக்ரைன் நாளமில்லா சுரப்பிகள் எல்லாத்தோட இதையுமே பாதிச்சு கடைசியா நம்மளோட உயிர் ஆற்றலை வந்து அது கம்மி பண்ணும் போதுதான் அது புற்றுநோயா உருமாறுறது. ஸோ இது வராம தவிர்க்கிறது வந்து நம்ம சொல்லக்கூடிய வாழ்வியல் கோட்பாடுகளை பின்பற்றுறது, உணவு பதார்த்தத்துல எப்படி அமைச்சுக்கிறது, ஒரு நாளுக்கு குறைஞ்சது 1 மணி நேரம் உங்க உடம்புக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருந்துச்சுன்னா நிச்சயமா புற்றுநோய் வராம தவிர்க்க முடியும். அது உடற்பயிற்சியில சொல்றீங்க? உடற்பயிற்சி பண்றது. இதுக்கு அந்த பக்கம் ஆயுர்வேத சாஸ்திரம் வந்து பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள்னு சொல்றது. இது வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ண வேண்டிய சிகிச்சை முறை. பொதுவாவே வந்து 40 வயசு தாண்டும் போது நம்மளோட உடம்பு வந்து வயோதிகத்தை அடையிறது. அப்போ நம்மளோட உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும் போது சாதாரணமா உடம்புல ஸ்டார்ட் ஆகக்கூடிய நோய்கள் கூட முழுமையா குணமாகிறது இல்லை. இந்த நேரத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை நல்ல ஆயுர்வேத டாக்டர் பார்த்து அவங்க கிட்ட பஞ்சகர்ம சிகிச்சை எடுத்துக்கிறதா இருந்துச்சுனால் இந்த ஒரு 7 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள இருக்க நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு மருந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 7 நாளைக்கு உடம்புக்கு சக்தி ஊட்டுறதுக்கு வந்து நவரக்கிழி, பிழிச்சல் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது நிச்சயமா புற்றுநோயில எந்த விதமான கிரானிக் டிசீஸும் நம்மளுக்கு உயிர் பயம் கொடுக்கக்கூடிய நோய்கள் வராம தவிர்க்க முடியும். நம்ம இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ்ல சொல்றோம் பிரிவென்ஷன் பாருங்க, பிரிவென்டிவ் செக் பண்ணுங்க அப்படின்னு. இது என்ன ஆகுறது அப்படின்னா ஒரு பிரிவென்ஷன் நம்ம செக் பண்றோம், உடம்புல ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்த வருஷம் திரும்ப செக் பண்றோம், உடம்புல பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்த வருஷம் செக் பண்றோம், உடம்புல பிரச்சனை இருக்கு. சோ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது? பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்ற பிரிவென்டிவ் ஹெல்த் செக்னு சொல்லக்கூடியது பஞ்சகர்ம சிகிச்சை முறைகள். வருஷத்துக்கு ஒரு தடவை உங்க உடம்ப வந்து தூய்மையா வச்சுக்கிறது எப்படி? இது வந்து நம்ம பாட்டி வைத்தியத்துல சொல்லுவோம், விளக்கெண்ணெய் குடிங்கோ, பேதிக்கு மாசத்துக்கு ஒரு தடவை மருந்து சாப்பிடுங்க. இது வந்து நம்ம மாதத்துல ஒரு நாள் உபவாசம் இருக்கலாம், அன்னைக்கு எந்தவித சாப்பாடும் எடுத்துக்காம நம்ம இதுல வந்து சுத்தி கேப்சூல்ஸ் வந்து 2 கேப்சூல்ஸ் இந்த உடம்பை தூய்மைப்படுத்துறதுக்கு. ரெகுலரா மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா காத்தால ஒரு கேப்சூல் சாப்பிட சொல்றோம். ஆனால் மாசத்துல ஒரு நாள் வந்து காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு 2 கேப்சூல் சாப்பிட்டு கண்டினியூஸா தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிறதா இருந்துச்சுனால் ஒரு 10 வாட்டி டாய்லெட் போகும் மதிய நேரத்துக்கு உள்ளால. அப்போ நம்ம சாப்பிடறதுல கழிவுகள் எல்லாம் வெளியேறாம இருந்துச்சுன்னா கூட முழுமையா நம்மளோட குடல் தூய்மை ஆயிடுறது. இது மாசத்துக்கு ஒரு தடவை ஃபாலோ பண்ணலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை குருகுலத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த பஞ்சகர்மா சிகிச்சை முறை பண்றது நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோம். இல்ல பஞ்சகர்ம சிகிச்சை முறை வந்து நம்ம கத்துட்டோம்னா நம்ம வீட்டிலேயே பண்ணி கொடுக்க முடியும்னா ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் கத்துக்கொண்டு விருப்பப்படுறீங்களோ அவங்க ஹெல்ப்லைன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஏனால் நாம குருகுலத்தோட அடிப்படை நோக்கமே வந்து ஒரு நோயாளிக்கு மருந்துகள் கொடுக்கறதோ அவருக்கு சிகிச்சை கொடுக்கறதோ இல்ல, அவருக்கு மருத்துவம் பற்றிய விழிப்புணர்வும் அவரோட நோயை வந்து முழுமையா குணப்படுத்துறதுக்கு வழிமுறைகள் எப்படி சொல்லி கொடுக்கறது. இப்ப பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளை எப்படி பண்ணிக்கிறது, இல்ல சின்ன சின்ன உடம்புல வரக்கூடிய பிரச்சனைகள், தனக்கு வரக்கூடிய நோய்கள் தானே ட்ரீட் பண்ணிக்க முடியுமானால் நிச்சயமா நோய் வராம தவிர்த்துக்க முடியும். அந்த அடிப்படை பயிற்சிகள் வந்து குருகுலத்துல டீச் பண்றோம். இது வந்து சித்தா, ஆயுர்வேதா, நேச்சுரோபதி கிராஜுவேட்ஸ் அசோசியேஷன் அண்ட் மெடிக்கல் மிஷன், ஆயுர்வேத சித்தா இயற்கை மருத்துவ பட்டதாரிகள் சேர்ந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குருகுலம்னு சொல்றது. இங்க வந்து முழுமையான மருத்துவ அறிவு, நம்ம ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்றது இந்த ஆரோக்கியம் பற்றியுள்ள அறிவு வந்து எல்லா மனுஷாளுக்கும் தேவை. சோ ஆயுர்வேத அடிப்படை சிகிச்சை முறைகளும் மருந்துகளை பற்றிய விஞ்ஞானம், எதுக்கு இந்த மருந்து எடுத்துக்கிறாங்க, சோ தீராத நாட்பட்ட நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அவங்களும் இந்த பயிற்சி முறைகளை சேர்ந்துக்கலாம். இல்ல அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், அவங்கள கேர் எடுத்துக்கக்கூடியவங்க யாராவது ஒரு ஆள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். வீட்டுல இந்த சிகிச்சை முறைகளை நிச்சயமா பண்ணிக்க முடியும். ஒரு நேயர் இருக்காங்க ஐயா. வணக்கம். வணக்கம். தொலைக்காட்சி பட்டி நூலியலை குறிச்சிடுங்க. பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? மேடம். நல்லது ஐயா. உங்களுடைய சந்தேகங்களை கேட்கும் போது தொலைக்காட்சி பட்டி நூலியலை குறைச்சிட்டு நீங்க மருத்துவரையாட்ட பேசலாம். சொல்லுங்க ஐயா, உங்களுடைய பிரச்சனை என்ன சொல்லுங்க. தொடர்புலதான் இருக்கீங்க. சரி, இதுல நம்ம மிக முக்கியம் சொல்லுங்க. தொடர்புலதான் இருக்கீங்க. ஆமா மேடம். உங்களுடைய பிரச்சனை என்ன? வெளியே போறப்ப மேடம் ரத்த போக்கா போயிட்டு இருக்கு மேடம்.
இந்த டாய்லெட் போகும்போது ரத்தம் போறதா இருந்துச்சுன்னா ரத்த மூலம் அப்படின்னு சொல்றோம். அது உள்ளால வந்து பைல்ஸ் உள் மூலம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஃபிஷர் மலவாயில வந்து புண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க வந்து சாப்பாட்டுல வந்து நிறைய காய்கறி எடுத்துக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நம்மளோட ஹெல்ப்லைன் நம்பர்ல டாக்டர்ஸ் பேசலாம். சென்னையில் இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா டாக்டர் வேல்வெளி BSMS MD அவங்கள கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான மருந்துகளும் மருத்துவ ஆலோசனைகளும் கொடுப்பாங்க. இந்த ரத்தம் வந்து ரொம்ப சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் அதை நிறுத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதுக்கு மருத்துவம் எடுத்துட்டு ரத்தத்தை நிறுத்துறது நல்லது. அதிகப்படியான ரத்தப்போக்கு வந்து அவருக்கு அனீமியா, அது ரத்த இழப்பை கொண்டு வரும். நம்ம மருத்துவமனை தொடர்பு கொண்டீங்கன்னா அதுக்கான மருத்துவ சிகிச்சை பற்றி உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாங்க. தேங்க்யூ. நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே போல் சிறுநீரகம் வந்து பாதிக்கப்பட்டு கடைசியா இறுதி நிலையில மாற்றப்படுற நேரம் வரும்போது என்ன மாதிரியான ஆயுர்வேத சிகிச்சைகளை நாங்க பெறணும்? நம்ம வந்து சிறுநீரக நோய்னு சொல்றது வந்து இட்ஸ் அ கிரானிக் டிசீஸ். இது வந்து அக்யூட்டா உடனே ஒரு ஆளுக்கு இன்னைக்கு வந்து சிறுநீரக செயலிழப்பு வருது அப்படின்னா இல்ல. சிறுநீரக நோயால பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நம்ம பேசுறதா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப நாளாவே வந்து ரத்த அழுத்தம் இருக்கும், பிபி இருக்கும் அல்லது டயபெட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் அறிகுறி. இது அறிகுறி. அதாவது ரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை நோய் அல்லது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதா இருந்துச்சுனால் நிச்சயமா அவங்களுக்கு சிறுநீரக நோய் அல்லது இதய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ டயபெட்டிஸ் இருக்கிறதா இருந்து நான் டயபெட்டிஸுக்கு மட்டும் மருந்து சாப்பிட்டுக்கிறேன், பிபி இருக்கிறது நான் பிபிக்கு மருந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு தப்பான நம்பிக்கையில் இருந்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் நம்ம தொடர்ந்து மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாலும் நம்மளுக்கு ஹார்ட் அல்லது கிட்னில ப்ராப்ளம் வர்றதுக்கு 90% பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்ம சொல்லுவோம் ரிலீஜியஸா நான் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், எங்க டாக்டர் சொன்ன மெடிசன் நான் தவறாம சாப்பிட்டுட்டு இருக்கேன். இருந்தும் ஒரு சர்க்கரை நோயாளிக்கு வந்து சிறுநீரக நோய் வரும்போது அவங்களோட ஃபேமிலி பிசிஷியன் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ சர்க்கரை நோய் இருந்துச்சு, இப்போ சிறுநீரக நோய் இருக்கிறது, நீங்க ஒரு நெஃப்ராலஜிஸ்ட போய் பாருங்க. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா உடம்பு வந்து தனித்தனி கம்பார்ட்மெண்ட் எல்லாம் கிடையாது. உடம்புன்னு சொல்றது ஒரு முழுமையான ஒரு கோயில், ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு இருக்கிறது. அப்போ சிறுநீரக நோய் வராம தவிர்க்கிறது வந்து உங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே வந்து ரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா அதை முழுமையா குணப்படுத்துறதுக்குள்ள மருத்துவ முறைகள் நம்ம சொன்னோம். ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா வெறும் பிபியை குறைக்கிறதுக்கு மருந்து இல்ல, ரக்ஷக் எடுத்துக்கணும். ரக்ஷக் சாப்பிட்டா என்ன பண்ணும், ரத்த அழுத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய நச்சுக்களை ரத்தத்துல இருந்து அது வெளியேற்றும். சர்க்கரை நோய் இருக்கிறதா இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து மெஹனில் கேப்சூல்ஸும் குளுக்கோரிடும் எடுத்துக்கணும். இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி நம்மளோட பாங்க்ரியாஸ் திரும்ப ரீஆக்டிவேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. இல்ல நம்ம பிரிவென்ஷன் எதுவும் பண்ணல, இப்ப நமக்கு கிட்னில ப்ராப்ளம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தால் என்ன ப்ராப்ளம், சிறுநீரகத்தோட ஃபங்க்ஷன் என்ன, நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுக்கள் அதாவது யூரியா கிரியாட்டினின் இதை வந்து கிட்னி வந்து பியூரிஃபை பண்ணி யூரின்ல வெளியேற்றும். உடம்புக்கு தேவையில்லாத உப்புகளை வந்து கிட்னி என்ன பண்றதுன்னா சுத்தப்படுத்துறது. இந்த நச்சுக்கள் வந்து ரத்தத்துல ஒரு அளவு உடைக்கும் அதிகமா இருக்கும் போது சிறுநீரகத்தால அதை சுத்தம் பண்ணிக்க முடியல, அந்த பிளட்டை பியூரிஃபை பண்ண முடியாம அந்த நச்சுக்களை திரும்பவும் பிளட்ல சர்க்குலேட் ஆகிறது. அப்படி பார்க்கும்போது என்னென்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா, சிறுநீரக நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு வந்து யூரினோட அவுட்புட் கம்மியாகும், கை காலில் வீக்கம் வரும், பசியின்மை இருக்கும், தோல் அரிப்பு இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், ஒரு டிசீனஸ் இருக்கும். இந்த ப்ராப்ளம் வந்தோடனே என்ன பண்றோம், நம்ம டாக்டர் போய் பாக்குறோம். அவங்க வந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உனக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறது, டயாலிசிஸ் பண்ணிக்கலாம். உன்னோட சிறுநீரகம் வேலை பண்ணல, அதனால வெளியே ஒரு மிஷின்ல வச்சு உன்னோட ரத்தத்தை சுத்தி பண்ணிக்கலாம். இயற்கையா நம்ம பார்க்கும்போது நம்மளால என்னால ஒரு வேலை பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து என்ன வேலை பண்ண வச்சீங்கன்னா நான் தொடர்ந்து என்னோட வேலையை பண்ணுவேன். எனக்கு வேலை பண்ண முடியல, என்னோட வேலையை நீங்க பண்ணி கொடுக்கறதா இருந்துச்சுன்னா நான் இன்னும் சோம்பேறி ஆயிடுவேன். சோ கிட்னி ஃபெயிலியர் ஸ்டார்டிங்ல தெரியும் போது அப்பவே டயாலிசிஸ் தொடங்கிட்டீங்கன்னா நீங்க டயாலிசிஸ் டிபெண்ட் ஆயிடுறீங்க. கொஞ்சமா கிட்னி செய்யற வேலையும் கிட்னி நிறுத்திடும், கிட்னி கொஞ்சம் சொகுஸ் ஆயிடுறது, அதோட வேலையை அது நிறுத்திடுறது. அப்படி டயாலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகுறது, நம்ம டயாலிசிஸ் சொல்றது இட்ஸ் a வெயிட்டிங் பீரியட் ஃபார் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். சிறுநீரக மாற்றுக்காக காத்திருக்கிற நேரம் தான் அந்த டயாலிசிஸ். சாஸ்திரம் சொல்றது இல்ல, சிறுநீரக பாதிப்பு இருக்கும் போதே ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்லக்கூடிய மருந்துகள், ரத்தத்தை தூய்மைப்படுத்துற மருந்துகள், கிட்னிக்கு எனர்ஜைஸ் பண்றது. நம்மளோட ரிசர்ச்ல வந்து ரினவுன் கேப்சூல்ஸ், ரினவுன் மெடிசின்ஸ் சொல்லி நம்ம டிரைவ் பண்ணிருக்கிறோம். இது வந்து தமிழக அரசால அங்கீகரிக்கப்பட்டு நம்ம வந்து ஒரு GMP சர்டிஃபைட் மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்மளோடது இங்க நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம். ஆயிரக்கணக்கான நோய்களுக்கு இந்த நோயாளிகளுக்கு இந்த மருந்தை கொடுத்து யூரியா கிரியாட்டினை நம்ம குறைச்சிருக்கிறோம். இது ஆரம்ப கட்டத்துல வந்து டயாலிசிஸ் இல்லாமலே நம்ம மருந்துகளால குணப்படுத்திக்க முடியும்.
இல்ல நான் ஆல்ரெடி டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், டயாலிசிஸை நிறுத்திட்டு மருந்துகள் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் இல்ல. இப்ப நீங்க டயாலிசிஸ் பண்ற டைம்லயே வந்து ஆயுர்வேதிக் மெடிசன் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் மெடிசனா எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்க மிஷினை யூஸ் பண்ண தொடங்கிட்டீங்க, உடனே நிறுத்தினால் இந்த கிட்னி வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அதுவும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டயாலிசிஸ் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப இப்படி இருக்கிற நேரத்துல நம்ம டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல நம்ம மருந்துகளை துணை மருந்துகளா எடுத்துட்டோம்னால் அந்த frequency ஆஃப் டயாலிசிஸை கண்டிப்பா கம்மி பண்ணிக்கலாம். வாரத்துல 3 நாள் டயாலிசிஸ் பண்றது, ஒரு 15 நாள் மருந்து போனதுக்கு அப்புறம் யூரியா கிரியேட்டின் நம்ம கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பாக்குறோம். நம்ம ஸ்ரீவர்மால இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்ஸுமே வந்து கிராஜுவேட்ஸ், டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில வந்து கிராஜுவேஷன் அல்ல போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்ச டாக்டர்ஸ் தான் இருக்கிறோம். சோ நம்ம டெஸ்ட்டுக்கு வந்து அட்வைஸ் பண்றோம். யூரியா கிரியேட்டின் கம்மி ஆகிறதா இருந்துச்சுன்னா டயாலிசிஸ் வந்து கம்மி பண்ண சொல்றோம், ஃப்ரீக்வன்சி கம்மி பண்ண சொல்றோம். இப்ப நம்ம இஷ்டத்துக்கு சொல்றது இல்ல, நம்ம வந்து நெஃப்ராலஜிஸ்ட கான்டாக்ட் பண்றோம். நம்ம வந்து மாடர்ன் சயின்ஸுக்கு எகெயின்ஸ்ட் இல்ல ஆயுர்வேதா சித்தாதான் சிறந்த மருத்துவம் இல்ல. எனிதிங் அண்டர் த ஸ்கை which can reduce the suffering of the patient. ஒரு நோயாளியோட நோயை குறைக்கிறதுக்கு எந்த மருத்துவம் சிறந்ததா இருக்கிறதோ அந்த மருத்துவத்தை நாம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஒரு நேயர் இருக்காங்க ஐயா. வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் வந்து மஞ்சு மேடம். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. எனக்கு வந்து ரொம்ப நாளாவே டாக்டர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ரொம்ப நாளாவே சைனஸ் பிரச்சனை இருக்கு மேடம். ஒரு 15 வருஷமா இருக்கு. சரி, அத பத்தி டாக்டர்கிட்ட கேட்கலாம் தான், என்ன சிகிச்சை இருக்குது? இந்த சைனஸ்னு சொல்றது வந்து சைனசைட்டிஸ். நம்ம சைனஸ்னு சொல்லக்கூடிய கேவிட்டிஸ்க்கு உள்ளாலே வந்து சளி கோத்து இருக்கிறது. இப்ப அவங்களுக்கு 15 வருஷமா இருக்கிறதா இருந்துச்சுனால் உள்ள அந்த கஃபம், அந்த ஃபிளம் வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். இதை வந்து எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த நேரத்துக்கு மருந்து கொடுக்கும் போது அந்த மருந்து வந்து அந்த சளியை இன்னும் இறுக செய்து உள்ளால உறைஞ்சு போயிருக்கும். இவங்க ஐஸ் வாட்டர் குடிக்கும் போது அல்லது கொஞ்சம் ஏசியில உட்காரும் போது இந்த இறுகி போன கஃபம் வந்து திரும்ப வந்து ஹியூமிடிட்டினால அக்குமுலேட் ஆகி மூக்கடைப்பு வரும். இது கண்டினியூஸா இருக்கும்போது நேசல் செப்டம் டீவியேஷன், நம்ம அந்த மூக்கை பிரிக்கக்கூடிய அந்த செப்டம் வந்து உள்ள இன்ஃப்ளமேஷன் ஆயிடுறது. இந்த டைம்ல வந்து நவீன மருத்துவத்துல வந்து அதை பங்க்சர் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் வந்து எடுப்பாங்க. ஆனால் ஆயுர்வேத சாஸ்திரத்துல நம்ம என்ன சொல்றோம்னால், இல்ல அந்த உள்ள இருக்கக்கூடிய பிளம் வந்து லிக்விஃபை பண்ணி எப்படி வெளியே எடுக்கிறது. இது வந்து பஞ்சகர்மால ஒரு ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட். நசிய சிகிச்சைன்னு சொல்றோம். நசியம்னு சொல்றது மூக்கு அந்த கேவிட்டிஸ்க்குள்ள கழுத்துக்கு மேல எந்த இடத்துல பிளம் கஃபத்தோட அக்குமுலேஷன் இருந்தாலும் அந்த நசிய சிகிச்சை மூலமா வந்து உள்ள இருக்கக்கூடிய சளியை வெளியே எடுத்துக்க முடியும். இவங்களோட வாழ்க்கை முறையில என்ன மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தால், ஃபேனுக்கு கீழே நேரடியா தூங்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபேன் இருக்கிறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓரமா படுக்கிற மாதிரி பாத்துக்கலாம். ஏசியில தூங்குறதா இருந்துச்சுன்னா டைரக்டா ஏசியோட அந்த ஃபேன் வந்து காத்துக்கு வராத அளவுக்கு பாத்துக்கலாம். இது இல்லாமல் காட்டன் ஸ்வாப், பஞ்சு நல்லா சுருட்டி காதுல அடைச்சுக்கலாம். நைட்ல தூங்குற டைம்ல இது பண்றது, ஏசியில எக்ஸ்போஷர் ஆகும்போது உள்ள காட்டன் வச்சுக்கிறது. இது எப்படி ஹெல்ப் ஆகுறது? பஞ்சு வச்சுட்டால் உள்ள காற்று போகாது அப்படின்னா இல்ல. இது வந்து சைனீஸ் மெடிசன், அந்த அக்குப்ரெஷரோட தத்துவத்துல இது ஒர்க் ஆகிறது. காதை சுத்தி இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து நம்ம உடம்போட வெப்பநிலையை வந்து சமநிலைப்படுத்துறது. அப்போ காதுல வந்து அந்த காட்டன் ஸ்வாப் வச்சு ஒரு 15 நாள் கண்டினியூ பண்ணும்போதே நல்ல ரிசல்ட் இருக்கும். இது இல்லாம மருந்துகள் சொல்றது சினிட் கேப்சூல்ஸ். சைனசைட்டிஸை வந்து கம்ப்ளீட் கியூர் பண்றதுக்கு சினிட் கேப்சூல்ஸ், வெளியே எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு வந்து சினிட் சூர்ணம் ஸ்ரீவர்மா பயோநேச்சுரல்ஸ்ல இருக்கு. ஹெல்ப்லைனை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா மெடிசன்ஸ் உங்களுக்கு அனுப்பி கொடுப்பாங்க. டாக்டர்கிட்ட மருத்துவ ஆலோசனை வந்து தொலைபேசியிலையும் கேட்கலாம், நேரடியாக டாக்டர் சந்திச்சும் மருத்துவ ஆலோசனை பெறலாம். நன்றிமா, உங்களின் அழைப்புக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு, அதாவது வாழ்க்கை நெறியையும் உணவும் நிச்சயமா நமது உடலுக்கு வந்து நோயில் எதுவும் வராம பாதுகாக்க நிறைய வழி செய்து அதுல ஆயுர்வேதம் மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்கிறத இந்த நிகழ்ச்சியில கலந்து சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. இந்த மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மக்கள் டிவி தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் எல்லாருக்கும் நேர்கள் அனைவருக்கும் ஸ்ரீவர்மா பயோநேச்சுரல்ஸ் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி ஐயா. நேரில் இந்த நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. நிச்சயமா ஸ்ரீவர்மா குருகுலம் வந்து சென்னையிலையும் பாண்டிச்சேரியிலும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆயுர்வேதம் நிச்சயமா உங்களுக்கு பயன்பெறணும், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியா உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.